நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கல்லூரி மாணவர்களுக்கு HIV. கர்நாடகாவில் 18 முதல் 25 வயதிற்குட்பட்ட 7000க்கும் அதிகமான கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று இருப்பதாக பரிசோதனை உறுதி. இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் அனைத்து கல்லூரிகளிலும் சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாம் நடத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. குற்றமில்லை. மசூதி அருகில் பன்றி பிரியாணி சாப்பிடுவது குற்றமில்லை. அதை தடை செய்ய எந்த சட்டமும் இல்லை. இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் அருகில் பன்றிக்கறி விற்பதோ உண்பதோ தடையில்லை என அது குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி உஜ்ஜல் புயான் கருத்து. இயற்கையே தமிழ்நாடு பக்கம் உள்ளது. கர்நாடக அணைகள் நிரம்பி வரும் நிலையில் நீரை தேக்கி வைக்க முடியாது. தண்ணீரை கேட்கும் தமிழ்நாட்டிற்கு எதிரான போராட்டம், கடை அடைப்பை திரும்ப பெறுங்கள் என கர்நாடக முதலமைச்சர் PK சிவகுமார் பேச்சு. கோவையில் மிக பிரம்மாண்டமான மூங்கில் பூங்கா திறப்பு விழா. கோவை சிங்காநல்லூரில் 12.36 கோடி ரூபாய் செலவில் 4.26 ஏக்கர் பரப்பளவில் அதிநவீன வசதிகளுடன் புதிய மூங்கில் பூங்கா திறக்கப்பட்டுள்ளது. 3500க்கும் மேற்பட்ட செடிகள், நடைபாதை மற்றும் யோகா அரங்கம் கொண்ட இந்த பூங்கா இயற்கை சூழலை அனுபவிக்க மக்களுக்கு ஒரு சிறந்த இடமாக அமைந்துள்ளது. மின் இணைப்பு துண்டிக்கப்படும் அபாயம். மின்வாரியத்தின் வருவாய் இழப்பை குறைக்க மின்வாரியம் புதிய நடைமுறை கொண்டு வந்துள்ளது. 90 நாட்களுக்கு மேலாக பயன்பாட்டில் இல்லாத மின் இணைப்புகளை நீக்க திட்டம். மீட்டரை அகற்றவும் நடவடிக்கை. இந்த நடவடிக்கை குறித்து நுகர்வோருக்கு SMS மூலம் அலர்ட் செய்தி அனுப்பப்படும் என தகவல். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 994434 4103. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.